மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுந்து வடை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நான் உளுந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். உளுந்து 1 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 முறை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 முறை கழுவினா போதும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். 300 கிராம் உளுந்துக்கு 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி சேர்த்துங்க, இல்லைனா அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகு வடை தான் செய்ய போகிறேன். இப்போது 2 ஸ்பூன் மிளகு 1-2 மிக்ஸியில் உடச்சிக்கலாம். மிளகு இந்த மாதிரி உடச்சிக்கிட்டால் போதும். இதே மிக்ஸியில் உளுத்தம்பருப்பு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, சும்மா 1 ஸ்பூன் சேர்த்துக்கினா போதும். அப்படியே தண்ணி தேவைப்பட்டால் கையில் ஊற்றி கொஞ்சமாக தெளித்து விடுங்க. தண்ணி அப்படியே ஊற்றாதீங்க, லேசாக கையில் ஊற்றி தெளிச்சிங்கன்னா மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பஞ்சு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லா உளுந்தும். உளுந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வடை ரொம்ப நல்லா அப்படியே பூ மாதிரி நல்லா எழும்பி வரும். 300 கிராம் உளுந்துக்கு ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். வடை நல்லா மொறுமொறுன்னு வரும், அதனால தான் பச்சரிசி மாவு சேர்க்குறோம். காரத்துக்காக வெறும் மிளகு மட்டும் தான் சேர்க்குறேன். அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், 1 சிட்டிகை சோடா உப்பு. அதிகமாக சோடா உப்பு சேர்த்தா எண்ணெய் குடிச்சிடும், அதனால் சும்மா 1 சிட்டிகை சேர்த்துங்க. அதான் புசு புசுன்னு ஒரு வடை நல்லா கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கணும். மாவு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வடை நல்லா எழும்பி வரும். பாருங்கள், மாவு நல்லா 2 நிமிஷம் நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும் மாவு வடைக்கு. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். வடை தட்டி போடும்போது கையில் தண்ணி நினச்சிட்டு வடை தட்டி போடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும் எடுக்கும்போது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுடலாம். பாருங்கள், நிறைய பேர் உளுந்து வடை வீட்டில் செய்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு கடையிலே வாங்கி சாப்பிடுவாங்க. 1 முறை 2 முறை நமக்கு எண்ணெயோட வடை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். 2-3 முறை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டிலே செஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. பாருங்க, போட்ட உடனே வடை இந்த மாதிரி மேலே வரணும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடைலாம் வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், வடையெல்லாம் 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள். கிராமத்து பக்கம்லாம் சொல்லுவாங்க நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு பாரு வடைன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எவ்வளோ எழும்பி நல்லா வந்திருக்கு பாருங்கள் வடை. ரொம்ப ஈஸி தான் வீட்டில் செய்கிறது. இப்போ இருக்கிற எல்லா மாவும் நம்ம வடையாக சுட்டு எடுத்துக்கலாம். 300 கிராம் உளுத்தம் பருப்புக்கு ஒரு 25 வடை வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையில் போய் சாப்பிட்டா ஒரு வடை 10 ரூபா 15 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ லாபம் பாருங்கள். இந்த மாதிரி உளுந்து வடை நீங்களும் வீட்டில் செய்யுங்க. பெண்களுக்கு அதிகமாக செஞ்சு கொடுங்க. இந்த இடுப்பு வலியெல்லாம் கம்மியாகும். வயதுக்கு வந்த பெண்களாக இந்த மாதிரி உளுத்தம் பருப்பில் அதிகமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, உளுந்து கஞ்சி, உளுந்து வடை, உளுந்து லட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இடுப்புக்கு ரொம்ப சத்து. அது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.